ஜெய்பீம் அகில இந்திய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பாக இரண்டாவது அகில இந்திய செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026 நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் பிரதிநிதிகள் அகில இந்திய அளவில் கலந்து கொண்டனர். இந்த அகில இந்திய செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய முனைவர் எஸ். ரவிவர்மன், இயக்குனர், பழங்குடி மக்களுக்கான தேசிய ஆணையம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புத்தர் மற்றும் பாபா சாஹிப் பற்றிய அவருடைய அருமையான ஆழமான கருத்துக்கள் தேசிய அளவில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளை கவர்ந்து இழுத்தது. அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஜெய்பீம் நலசங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு மு. அருள்மணி அரசு அவர்கள் செயற்குழு கூட்டத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தினார். பொதுச் செயலாளர் திரு அருள்மணி அரசு பேசும்போது இந்த அகில இந்திய நலசங்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், சங்கத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தினார். பொதுச் செயலாளர் திரு அருள்மணி அரசு அவர்கள் உடல் நலத்தையும் மன பலத்தையும் உறுதியாக்கும் உத்திகளை அவர் அந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தினார். இந்த செயற்குழு கூட்டத்தில் சங்கத்தின் வழிகாட்டி திரு விஜயன், ஆலோசகர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி, பொருளாளர் திரு மூர்த்தி, இணை பொதுச் செயலாளர் திரு பாலாஜி, மூத்த துணைத் தலைவர் திரு மகேஷ் பாபு, கூடுதல் மூத்த துணைத் தலைவர் திரு பில்லி ஸ்ரீனி, மூத்த துணைத் தலைவர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் திரு சுமித் குமார் சாகா, திரு சேதுராமன், திரு பார்த்தா ரவிக்குமார், மண்டல துணைத் தலைவர்கள் திரு ராஜேஷ், திரு காந்தி, திரு சபாவத் ரமேஷ் நாயக், அகில இந்திய உதவி பொதுச் செயலாளர்கள் திருமதி மனசி புர்கைட், திரு செந்தில்குமார், திரு விஜயகுமார் சிங், திரு ராவின் தல்கார், திரு வாதித்ய சுதர்ஷன், சென்னை மண்டல உதவி பொதுச் செயலாளர் திரு விஜயகுமார் உள்ளிட்ட பல்வேறு துணை பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர் திரு ராஜன் மற்றும் அகில இந்திய அளவில் பல்வேறு செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திருவள்ளுவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களும், டிஎஸ்பி ஓய்வு திரு சேகர் அவர்களும், சிறுபான்மை குழு உறுப்பினர் திரு ஏ.சி. குமார் அவர்களும், மூத்த வழக்கறிஞர் திரு பிச்சைமுத்து அவர்களும், சமூக சேவகர் திரு தேவராஜ் அவர்களும், சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு ஆறுமுகம் அவர்களும், முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும், முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும், ஓய்வு பெற்ற முதன்மை மேலாளர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக நீதித்துறை உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களும், சமூக சேவகர்கள் திரு சுந்தரபாண்டியன் மற்றும் திரு ரவி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக ஜெய்பீம் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு மு. அருள்மணி அரசு அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி கூட்டத்தை இனிதே முடித்து வைத்தார். Baba Sahib should have been awarded Nobel Prize, but he was not awarded. உலகிலேயே இன்று உலகம் அமைதியாக இருக்கிறது என்றால் பாபா சாஹேப் இந்தியாவிற்கு ஏற்படுத்திய அரசியலமைப்பு சட்டத்தின் காரணமாக உலகம் அமைதியாக இருக்கிறது. இது மிகையாக கூறவில்லை, உண்மை இதுதான். பாபா சாஹேப் இந்தியாவை ஒவ்வொரு மாநிலத்தையும் இறுக கட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் சிதைந்து போகாமல் செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் பிரிந்து போகாமல் செய்திருக்கிறார். ஆனால் எல்லோரும் என்ன செய்வார்கள்? அரசியலில் இருக்கின்றவர்கள் பிரிந்து செல்ல வேண்டும், தங்களுடைய ஆதிக்கம் அந்த நாட்டில் இருக்க வேண்டும், வேறொருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று நினைப்பார்கள். பாபா சாஹேப் அப்படி அல்ல. எல்லாருடைய ஒருவர் கட்டளைக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனால் அதிக கட்டளை உடையவர் யாரும் இல்லை. எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டளை அதிகாரம் படைத்திருக்கிறார். அதனால்தான் இந்தியா இது இப்படி இருக்கிறது. ஏன் இந்தியா இப்படி அமைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார். ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக அதிகாரம் கொடுத்து விட்டால், தானாக ஒரு மாநிலம் தனியாக ஒரு நாடு போல இயங்க வேண்டும் என்று அனுமதித்திருந்தால் அந்த நாட்டில் நாம் மைனாரிட்டியாக இருப்போம், நமக்கு அதிகாரம் கிடைக்காது. அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் எப்போதும் அடிமைகளாகவே இருப்போம் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் தீர்க்கமாக நம்பியிருக்கிறார், அதை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்தியாவினுடைய அந்த ஒருங்கிணைப்பு தான் உலக அமைதிக்கு வித்தாக இருக்கிறது. இதை எல்லோரும் நம்ப வேண்டும், எடுத்து கூற வேண்டும், அவருடைய வழியில் நாம் பின்பற்ற வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டும் ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்றால் அவர் நூல்களை நாம் படிக்க வேண்டும்.
உண்மையில் நமக்கு ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது என்றால் அது இந்தியா முழுவதும் உள்ள பட்டியலின சகோதரத்துவம். நான் தெலுங்கு சகோதரத்துவம், தமிழ் சகோதரத்துவம், ஹிந்தி சகோதரத்துவம், வங்காள சகோதரத்துவம் என்று இல்லாமல் இருப்பதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர், இங்கே இருந்த தமிழறிஞர் அயோத்திதாஸ் பண்டிதர் இவர்கள் எல்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே ஐ திங்க் he is the noblest of all. பாபா சாஹேப் தான் எல்லாத்தை விட மிக சிறந்தவர். Therefore he doesn't need a Nobel Prize, but somehow he should be awarded Nobel Prize in the future. Thank you. I wish you all the success. அனைவருக்கும் வழங்கிய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய டைரக்டர் டாக்டர் ரவிகரன் சார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து அவரை பாராட்டி மகிழ்கிறோம். ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அரசியல் சட்டத்தை பத்தி ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வை. அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, அரசியல் சட்டம் தான் ஒரு நாட்டை உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே அரசியல் சட்டம் தான். அப்ப நம்மளுடைய நாட்டை உலகத்துக்கு எடுத்து போனது யாருன்னா பாபா சாஹேப் தான். இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு, அரசியல் சட்டம் கொடுத்துட்டாரு. இந்த உலகம் முழுக்க இந்தியா தெரிந்து இந்தியா மிக உயர்ந்த நாடா இருக்கு அப்படின்னா அதற்கு மையமான காரணம் பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் இட் ஹஸ் காட் டு வேர்ல்ட் லெவல். அதுக்கு we have to be very grateful to our Baba Saheb at till our breath, till our lifetime. பிரமாதமா சொல்றார் திருமூலர், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அவருடைய வார்த்தை எல்லாம் உணர்ந்தவங்க, எல்லாம் ஞானம் பெற்றவர்கள், மிகப்பெரிய மகான்கள், யோகிகள், ஞானம் பெற்றவர்கள், இவங்களுடைய வாசகங்கள் தான். நம்ம பாபா சாஹேப் என்ன சொல்றாரு பாருங்க, மைண்ட்ல ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காரு பாபா சாஹேப். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட், கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, மனதை பண்படுத்துவதில் தான், மனதை பண்படுத்தணும், கல்டிவேட் பண்ணணும். மனதை பண்படுத்துவதில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் இருப்பு இருக்கிறது, ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் உன்னுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கிறது, உன்னுடைய குறிக்கோளும் அதுவாக தான் இருக்கணும். மனதை பண்படுத்தணும். பாபா சாஹேப்பும் அந்த வார்த்தை சொல்றாரு.